ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம என்டிட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிட் ஆஃப் ஹாஸ்பிட்டல். ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கும், ஓகேவா? ஸோ நிறைய பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம ரஃப்பாக பிஹேவ் பண்ணாமல் நம்ம ஆட்டிடியூட்லாம் காட்டாமல் கொஞ்சம் பாசமாக இங்கே மட்டும் இருந்துட்டு போயிடும் பிகாஸ் ஹாஸ்பிட்டலில். ஓகே, ஸோ இங்கே ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். ஓகே, நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி பாருங்க, பேஜ் நம்பர் 9.46 ஹாஸ்பிட்டல் கீழே ஒரு கார் நிற்கும். அது யாருன்னு நம்ம கார் தான், ஓகேவா? ஸோ ஆடிட்டிங் பண்ண வந்திருக்கும். ஓகே டன். ஸோ இப்போ ஆடிட்டிங் பண்ண வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன். ரிசப்ஷனில் வாங்கன்னு உட்காந்துருப்பாங்களே, அவங்கள்ட்ட போய் இந்தம்மா இங்கே வா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரெஜிஸ்டர்லாம் எடுத்து என்ன பண்ணுறோம், வவுச்சிங் பண்ணுறோம். பேஷண்ட்ஸ் பில்லாம் பே பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து என்ன பார்க்குறோம். ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறோம். அப்படியே கெத்தாக கார்லேருந்து இறங்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரிசப்ஷன்லேயே உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்டே வாங்கி புக் எடு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு கரெக்டாக பில்ஸ் எல்லாம் பேஷண்ட்ஸ்லாம் பே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து கேஷ் கவுண்டர், அவங்கள்ட்ட போய் கேஷ் புக்கில் எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது இன்கம். ஸோ இன்கம் வந்து ரெண்ட் மூலமாக வரும், தென் வந்து டிவிடெண்ட் மூலமாக, இன்ட்ரெஸ்ட் மூலமாக, ஸோ இது மூலமாலாம் வரும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்களா, கரெக்டான வேலை ரிசீவ் பண்ணி கலெக்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது வந்து லீகசிஸ் அண்ட் டொனேஷன்ஸ். என்னது லீகசிஸ் அண்ட் டொனேஷன்ஸ்? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக் பர்பஸ்லாம் கரெக்டாக வந்து அப்ளை ஆகுதா அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ரிகன்சிலேஷன் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதுலேயே வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், டொனேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்ஸையும் என்ன பண்ணணும், நம்ம ட்ரேஸ் பண்ணி கலெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னது அத்தரைசேஷன் ஆஃப் சாங்ஷன்ஸ். அத்தரைசேஷன் ஆஃப் சாங்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வவுச் பண்ணுறோம். நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கிறது என்னது கிராண்ட்ஸ். ஸோ கிராண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்ன நிறைய வந்து இதுக்கும் நம்மளுக்கு கிராண்ட்ஸ் அண்ட் பிடிஎஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், வெரிஃபை பண்ணுறோம். அவ்வளோதான், என்ன பண்ணுறோம், வெரிஃபை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பட்ஜெட் இந்த சென்ஸ் இந்த மாதிரி வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து என்ன பண்ணுறது, கம்பேர் பண்ணி பார்க்குறது. நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம காஸ்டிங்கில் படிச்சிருப்போம். ஸோ கம்பேரிங் ஜஸ்ட் த டோட்டல் வேரியஸ் ஐட்டம்ஸ், எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் தென் வந்து இதெல்லாமே நம்ம செக் பண்ணணும். அடுத்தது வந்து இன்டர்னல் செக். ஸோ இன்டர்னல் செக் இந்த சென்ஸ் உள்ளே போய் இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம போயிட்டு ஒரு இடத்துலையும் இந்த இன்டர்னல் செக் வந்து பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் போயிட்டு என்ன பண்ணணும், மாதிரி ஃபர்னிச்சரு அண்ட் தென் இந்த சொன்னேன் இல்லையா? ஸோ அது அந்த காஷன் மணி அது மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கேயும் போயிட்டு என்ன பண்ணணும், ஓகே, இங்கேயே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டோர்ஸு, அந்த மெடிசன்ஸு இதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி அப்பரல், க்ளோத்திங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாமே கரெக்டாக இன்வென்ட்ரி ரெஜிஸ்டரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதில் பார்க்கணும். இன்டர்னல் செக்கில் இங்கே வந்து இன்வென்ட்ரி ரெஜிஸ்டரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் தென் வந்து அவங்க வச்சிருக்கிற நிறைய எக்யூப்மெண்ட்ஸுக்கு டெஃபினெட்லி இட் வில் பி ரைசிங் ஆஃப் டெப்ரிசியேஷன். அப்போது அது கரெக்டாக வந்து ரிட்டர்ன் ஆஃப் பண்ணியிருக்காங்களா, டெப்ரிசியேஷன் கரெக்டாக ரிட்டர்ன் ஆஃப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் எங்கே போகணும், ரெஜிஸ்டர்ஸ். ஸோ ரெஜிஸ்டர்ஸ்ட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து பாண்ட்ஸ், ஷேர்ஸ் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதெல்லாமே கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்களா, என்டர் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இன்வென்ட்ரிஸ் போயிட்டு அதுக்கான ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ போயிட்டு என்ன பண்ணணும், குடோனில் போயிட்டு எவ்வளோ ஃபிசிக்கலாக அங்கே வச்சுருக்காங்க. ஸோ லெட்ஜர் பேலன்ஸில் காட்டுறதும் ஆக்சுவலி போன வாட்டி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு டேபிள் இவ்வளோ ருபீஸ் அப்படின்னா ஸோ ஒரிஜினலாக வந்து காட்டுற மாதிரி அங்கே வந்து எப்படின்னா அதோடைய காஸ்ட்டை கம்மியாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இல்லை அதிகமாக காமிச்சிருப்பாங்க, வேறு எதுக்காவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். லைக்வைஸ் இந்த மாதிரி என்ன பண்ணணும், இன்வென்ட்ரிஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப இன்வென்ட்ரிஸ் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அவங்க லெட்ஜர் பேலன்ஸில் ஒரு விஷயம் காட்டியிருப்பாங்க. மேபி 6 ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். பட் நம்ம ஃபிசிக்கலாக போய் செக் பண்ணுறப்போ there will be only 2 ஐட்டம்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல எவ்வளோ 4 ஐட்டம்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஸோ அப்போ இதோட பர்சன்டேஜ் நம்ம கம்ப்யூட் பண்ணுறப்போ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல என்னது குறையுது. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கமிஷன் ஏதோ வந்து நம்மளுக்கு தெரியாமலே அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம அப்படி செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பரான ஒரு சர்டிஃபிகேட் என்ன பண்ணணும், அவங்க ரிசீவ் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஆடிட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆர்சில்ராக் அப்படிங்கிறவர், ஓகேவா? ஸோ ஆர்சில்ராக் அப்படிங்கிறவர் ஓகே ஆர்ஐசி ஹாஸ்பிட்டலில் பேர்ட்ஸோட விளையாடிட்டு இருந்தார். ஸோ அவர் ஒரு சைக்காலஜி பேஷண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு பேர்ட்ஸோட விளையாண்டுட்டுருக்காரு. அவருடைய ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேர்ட்ஸோட வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஆர்சில்ராக் பிளேஸ் வித் பேர்ட்ஸ் இந்த ஆர்ஐசி ஹாஸ்பிட்டல். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே,
ஸோ மெமரி பர்பஸ்க்காக. ஓகேவா? ஸோ என்னது அப்படின்னா ஆர்சல் ட்ராக்ல என்ன வருது, ஆர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு கார் விட்டு இறங்கி போனோமா ரெஜிஸ்ட்ரேட்டு, அதுக்கப்புறம் கேஷ் பார்த்தோமா, அப்புறம் வந்து இன்கம்லாம் செக் பண்ணோமா, வாட்டர் வே ரெண்ட்டு அது சம்திங் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ரெண்ட்டு மாதிரி சாரி கைஸ், த்ராட் பெயின். ஓகே ஓகே. ஸோ இன்கம் இந்த வே ஆஃப்லாம் வரும் இல்லையா. ஸோ ரெண்ட்டு சம்திங் டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அண்ட் தென் இந்த லீகசிஸ் அண்ட் டொனேஷன். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்தோமா. ஸோ அது வந்து ஆர்செல்ல ரெஜிஸ்ட்ரேஷன், கேஷு, இன்வென்ட்ரி அண்ட் தென் இன்கம் அண்ட் தென் லீகல் டொனேஷன்ஸ். ஸோ அடுத்து வந்து இந்த ரேக் ஆல்செல் ரேக் வர்றது வந்து ரீகன்சிலேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஆத்தரைசேஷன் சாங்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். கிராண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி வவுச் பண்ணுமா கரெக்டாக. அண்ட் தென் வந்து பேர்ட்ஸில் வர பிட்டு. ஸோ வந்து பட்ஜெட்டு இன்டர்னல் செக் போயிட்டு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ட் பர்சன்டேஜ்லாம் செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இன்வென்ட்ரிலையும் அதே மாதிரி தான். ஸோ அப்போ இங்கே டி ஃபார் டெப்ரிசியேஷன் அண்ட் தென் ஆர் ஃபார் திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டான ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா பாண்டு இது எல்லாமே. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்னென்னா பேஷண்ட் பில்லோடது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்னென்னா இந்த பாண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இது வந்து இன்வென்ட்ரிலேயே என்ன பண்ணுறோம், இப்போ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் போய் என்ன பண்ணுறோம், ஃபிசிக்கலாக டெஸ்ட் பண்ணி செக் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். ஸோ இதான் வந்து என்னென்னா ஆடிட் ஆஃப் ஹாஸ்பிட்டலில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ வில் see in the next entity. Until then, this is Shweta signing off. Thank you.